இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. இந்தியாவின் நிலத்தை ஆக்கிரமித்து சீனா வீடு மற்றும் சாலைகளை அமைத்து வரும் நிலையில் இது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் பிரதமர் நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி இமாச்சல பிரதேச மாநிலத்தின் சிம்லா நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், இமாச்சல பிரதேசத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவது மிகவும் முக்கியம். சுற்றுலா வளர்ச்சி அடைந்தால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குறிப்பாக சிறு வணிகர்கள் வளருவார்கள். மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 30 லட்சம் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று கார்கே தெரிவித்தார். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபொழுது பாகிஸ்தானை 2 துண்டுகளாக பிரித்து வங்கதேசத்தை உருவாக்கினார். ஆனால் தற்பொழுது நாட்டின் எல்லையில் உள்ள இடங்களை ஆக்கிரமித்து சீனா வீடுகள் மற்றும் சாலைகளை அமைத்து வருகிறது. இது குறித்து பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காக்கிறார் என்று கார்கே சாடியுள்ளார். அதைத் தொடர்ந்து அக்னிவீர் திட்டம் குறித்து பேசிய அவர், கடந்த காலங்களில் இராணுவத்தில் பணி என்பது நிரந்தர பணியாகவும் ஓய்வூதிய பலன்கள் உள்ளிட்ட வசதிகள் கொண்டதாகவும் இருந்தது. ஆனால் நரேந்திர மோடி அக்னிவீரர் திட்டத்தை கொண்டு வந்து எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று குற்றம் சாட்டினார். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இராணுவத்தை வைத்து அரசியல் பேசக்கூடாது என்று தங்கள் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அறிவுறுத்துமாறு காங்கிரஸ் தலைவர் கார்கேவுக்கு தேர்தல் ஆணையம் சமீபத்தில் கடிதம் எழுதியிருந்த நிலையில் தற்பொழுது ஹிமாச்சலில் மீண்டும் இராணுவத்தை வைத்து கார்கே அரசியல் பேசியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது.